ஹை ரெசல்யூஷன் ஃபோன் வாங்கியாச்சு. பட் இதுலேருந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், செல்ஃபி எடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல. இதை நான் ப்ரொடக்டிவாக எப்படியாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்கனாக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நீங்கள் செய்ய முடிஞ்சது வீடியோ ஜர்னலிங். இதை நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்மளுடைய ப்ரைவசி இஷ்யூஸ். நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளையும் மீறி பேசிடுவோம். அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மட்டும் வீடியோ ஜர்னலிங் பண்ணுங்கள். வீடியோ ஜர்னலிங்கில் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் பற்றி, நீங்கள் படிக்கிற புக்ஸ் பற்றி, நீங்கள் டெய்லி செய்கிற விஷயங்கள் பற்றி நீங்கள் நிறைய பேச முடியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழி. உங்களை நீங்களே அடுத்த லெவலுக்கு எடுத்து பார்க்கலாம். 1 இயர் கழிச்சு அந்த வீடியோஸை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு புது பர்சனாகவும் ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாகவும் மாறி இருக்கிறது தெரியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு எந்த ஒரு டைப் ஆஃப் ஜர்னலிங்லையும் தெரியாது. இது ரொம்பவே உங்களுக்கு எவிடென்ட்டாக கண்ணு முன்னாடி தெரியும். எஸ், அதுக்கு நானே ப்ரூஃப். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு கீனோட் ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கும், ஒரு மைண்ட்ஃபுல் மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் கோச்சிங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ஜர்னலிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.